ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட கண்டினியூட்டியாக இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, நம்ம வீடியோஸ் போடும்போது வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம வீடியோஸ் போடுவோம். சில பேர் 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாம் போடுறாங்க. சம் வீடியோஸில் நானே பார்த்துருக்கேன் 8 மினிட்ஸ் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அது மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் நீங்கள் வீடியோஸ் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வீடியோ பார்க்க வரும்போது அவங்க அந்த வீடியோவோட டைமிங்ஸ் பார்ப்பாங்க. அந்த டைமிங்ஸ் வந்து அபோவ் 5 மினிட்ஸ் இருக்கும்போது, ஐயோ 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கே இந்த வீடியோ, 8 மினிட்ஸ் இருக்கே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வேறு ஒரு சேனல் பார்த்துட்டு நம்ம 2 வீடியோ பார்த்துட்டு 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வீடியோஸ் வந்து 5 மினிட்ஸ் ஜாஸ்தியாக போடாதீங்க. இந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடுறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த வாழைக்காய் ரெடி பண்ணிடலாம். நான் வாழைக்காய் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதில் கபாப் பவுடர் இல்லைன்னா 65 பவுடர் ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக நான் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இதில் இருக்கிற காரத்தை விட உப்பு விட கொஞ்சம் இன்னும் உப்பு காரம் ஜாஸ்தியாக தேவைப்படும், அதனால நான் அதை சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து உதிரியாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து பெசரி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம பெசரி வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது 2 நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் லஞ்சுக்கும் கூட நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.